ஸோ கைஸ் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இது ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோவா மட்டும் எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன நடந்துச்சு, நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லப் போறேன். இதுலேருந்து நீங்க எவ்வளோ அவேரா இருக்க முடியுமோ, அவ்வளோ அவேரா இருந்துக்கோங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ ஒழிஞ்சு வேற எந்த பர்பஸ்க்காகவும் இந்த வீடியோ இல்ல. இது வந்துட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ் வீடியோ எடுத்துக்கோங்க. எனக்கு என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். நடந்தது எதையும் நான் பொய்யா திருப்பி சொல்றதோ, இல்ல எனக்கு சாதகமா பேசுறதோ அந்த மாதிரிலாம் நான் எதுவும் பண்ண போறதில்ல. நான் பேசுறது எல்லாத்துக்குமே கீழ ப்ரூஃபோட தான் பேசப் போறேன். கீழ வந்துட்டு ப்ரூஃப்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு நான் ரெஃபர் மட்டும் பண்ணிக்கிறேன். இந்த ப்ரூஃப்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணலாமா? என்னென்ன ப்ரூஃப்ஸ்லாம் அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, ஆ வேற யார்ட்டயும் கேட்கப் போறதில்ல. ChatGPTயோ, Gemini கிட்டயோ கேட்கப் போறேன். அது எந்தெந்த ப்ரூஃப்ஸ்லாம் அட்டாச் பண்ணலாம்னு சொல்லுதோ, எல்லா ப்ரூஃப்மே உங்களுக்கு வந்து கீழ வந்துட்டு ஒரு ஜிப் ஃபைலா வந்துட்டு அட்டாச் பண்றேன். ஆ இந்த கதையை கேட்டு அதுல இன்ட்ரெஸ்டடா இருக்கவங்க அந்த ஜிப் ஃபைல ஓப்பன் பண்ணி பாருங்க. என்ன இருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது பொய் சொல்றானா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஓகே. ஆ சொல்லிட்டு இருந்தேன்ல, போன 2 வீடியோ ஒரு இன்சிடென்ட் ட்ராமான்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அதை பத்தின வீடியோ தான் இந்த வீடியோ. அது என்னன்னா பேசிக்கா பார்த்தோம்னா, நான் ஒரு 40 நாள் சிங்கப்பூர்ல போய் வேலை பார்த்தேங்க. அந்த 40 நாள்ல என்ன நடந்துச்சு, நான் ஏன் திரும்ப இந்தியா வந்தேன், இங்கேருந்து போறது என்ன வேலைக்காக போனேன் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இந்த வீடியோ. இதை வந்துட்டு இப்போ ஒரு ஒரு பாயிண்டா பிரிச்சுக்கலாமா, ஒரு ஒரு போர்ஷனா பிரிச்சுக்கலாமே. ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த வேலை எனக்கு எப்படி வந்துச்சு, நான் எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணேன், எப்போ போனேன் அப்படிங்கிறது. அப்புறம் எனக்கு வேலையில என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது. மூணாவது போர்ஷன் பாத்தீங்கன்னா, நான் இந்தியா திரும்ப வர்றதுக்கு என்னென்னலாம் பண்ணேன், வந்து என்னென்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. லாஸ்ட்ல வந்துட்டு ஒரு கிளாரிபிகேஷன். எனக்கு அது ஒண்ணுதான். இந்த வீடியோ மூலியமா எனக்கு அது ஒண்ணு கிடைச்சிச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது ஒண்ணு அவ்வளவுதான் இந்த இது. நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ண ஒரு 40 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணேன். 40 நிமிஷம் வீடியோ ரெக்கார்ட் பண்ணது ஸ்டோரேஜ் ஃபுல் ஆகி போயிடுச்சு. அதனால என்ன பண்ணலாம்னு இருக்கேன்னா, ஒரு 3 பார்ட்டா இந்த வீடியோ இது பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு 20 மினிட்ஸ், 20 மினிட்ஸ் இல்லைனா 15 டூ வீடியோ எவ்வளோ வருதோ, ஒரு ஒரு போர்ஷன் எவ்வளோ நேரம் பேசுறேனோ, அதை மட்டும் எடிட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் 3 பார்ட்டா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி 40 நிமிஷம் பேசியிருக்கேன். அது நான் பாதி பேசிட்டு இருக்கும்போதே கட் ஆயிடுச்சு. அது எவ்வளோ நேரம் வருதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு நான் மேக்ஸிமம் எவ்வளோ நான் சுருக்கமாக சொல்ல முடியுமோ சொல்லி இது பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னா, சிங்கப்பூர்ல வந்துட்டு என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்துட்டு அங்க வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவர் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் நம்பர் வந்துட்டு கொடுத்தாரு. அந்த ஏஜென்ட் பேர் என்னன்னா ரமேஷ். அவர் வந்துட்டு அட்வொகேட்டு. கொட்டாம்பட்டி ஊர். அந்த 3 டீட்டெயில் தான் தெரியும். அதை தாண்டி அவரோட நம்பர் எனக்கு தெரியும். அதை பத்தி வேற அவரோட பேக்ரவுண்ட் என்ன ஏதுங்கிறது எனக்கு தெரியாது. அவர் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாப்புல, ஆஃபீஸ் வேலைக்கு டைரக்ட் இன்டர்வியூ தேனியில மே மாசம் 2ஆம் தேதி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாப்புல. அதுக்கப்புறம் நான் அவரை கான்டாக்ட் பண்ணி பேசினேன். இந்த மாதிரி இருக்குப்பா, நீங்க உங்க பேப்பர்லாம் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொன்னப்பறம் நான் வந்துட்டு என்னோட ரெஸ்யூமே, என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்டு, பாஸ்போர்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பிடிஎஃப் பண்ணி வச்சிருந்தேன். அதை வந்துட்டு அவருக்கு வந்துட்டு ஷேர் பண்ணேன். ஷேர் பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் கேரக்டர் ரமேஷ் அப்படிங்கிறவர் தான் எனக்கு தெரியும். இந்த வேலைக்கு ஃபர்ஸ்ட் சொன்னது அவர் தான். அதுக்கடுத்து 2வது கேரக்டர் இன்வால்வ் ஆகுது. அது என்னன்னா சனாஸ் நக்ஷத்ரா கன்சல்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு தேனியில வந்துட்டு ஒரு கன்சல்டன்சி இருக்கு. அங்கேருந்து எனக்கு கால் வருது. இந்த மாதிரி ரமேஷ்ங்கிற உங்க பேப்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே தான் 2ஆம் தேதி இந்த மாதிரி இன்டர்வியூ நடக்குது. ஆன்லைன் இன்டர்வியூ நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வருது. அதுக்கு முன்னாடி அவங்க ஜஸ்ட் இந்த பர்சனல் டீடைல்ஸ் எல்லாம் கேட்குறாங்க. இங்கிலீஷ்ல வந்து நான் ப்ரொஃபிஷியண்டா இருக்கலாம்னு சொல்லிட்டு செக் பண்றதுக்காக இங்கிலீஷ்லேயே எல்லாத்தையும் பேச சொல்றாங்க. நான் பேசுறேன். ஓகேப்பா நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் வந்துட்டு மே மாசம் 1ஆம் தேதி நைட்டே இங்கேருந்து ஒரு பையனை கூப்பிட்டுட்டு கிளம்பி போயிட்டேன். மே மாசம் 2ஆம் தேதி இன்டர்வியூக்கு போயிட்டேன். இந்த மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துட்டு வருது. எக்ஸாக்டா என்ன கம்பெனி என்ன ரோல் அந்த ஆஃபீஸ் வேலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஜஸ்ட் நம்ம போய் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா அது வந்துட்டு சாட்டர்டேல வந்துச்சு. நான் ஆல்ரெடி பழைய கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ வந்துட்டு சாட்டர்டே வந்துச்சு போனேன். அங்க போயிட்டு இன்டர்வியூ வந்துட்டு அட்டன் பண்றதுக்காக போறேன். அங்க அன்னைக்கு வந்துட்டு 2 ரோலுக்கு வந்துட்டு இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்காங்க. ஒண்ணு வந்துட்டு ஜெனரல் ஒர்க்கர், இன்னொன்னு வந்துட்டு இந்த ஆஃபீஸ் ஒர்க். ஜெனரல் ஒர்க்கருக்கு 15 பேர் பக்கம் இன்டர்வியூ வந்தாங்க. அந்த ஆஃபீஸ் ஒர்க்கு மொத்தம் என்னோட சேர்த்து ஒரு 4 பேர் வந்திருந்தாங்க. அந்த கன்சல்டன்சியோட மேனேஜர் சத்யபிரியா அவங்க பேரு. அவங்க வந்துட்டு ஜாப் ஸ்கோப் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றாங்க. இந்த மாதிரி இந்த இதுக்கு ஜெனரல் ஒர்க்னா இந்த மாதிரி தான் வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ ஷோ பண்றாங்க. அங்க இந்த மாதிரி தான் அவங்க வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதே மாதிரி ஆஃபீஸ் ஒர்க்குமே சொல்லிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சு அவங்க எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ வந்துட்டு அங்க இருக்க சூப்பர்வைசர். எனக்கு இங்க இருக்கும்போது அவங்க சூப்பர்வைசர் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ எடுக்குது. அவங்க எடுத்தவங்க பேர் வந்துட்டு பலராமன். அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இன்டர்வியூ எல்லாருக்கும் போயிருக்க எல்லாருக்குமே இன்டர்வியூ நடக்குது. நடந்ததுக்கப்புறம் அவங்க வந்து ஜென்ரலா தான் கேட்குறாங்க. இந்த மாதிரி இந்த வேலை தான் பாப்பியா வைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கறது. அவங்களோட பர்சனல் டீடைல்ஸ் இதை மட்டும் கேட்டுட்டு என்ன படிச்சிருக்கு ஏது படிச்சிருக்கு அந்த ரோலுக்கு அவன் பண்ணுவானா அவன் மாட்டானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்றாங்க. பண்ண பின்னாடி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஷார்ட் லிஸ்ட் வந்துருச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் வந்துட்டு அங்க இருக்க மேனேஜர் மனோஜ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க. அவங்க வந்து செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஒர்க்கர் தான் எடுத்தாங்க. ஜெனரல் ஒர்க்கர் எல்லாருமே இன்டர்வியூக்கு போயிட்டாங்க. போயிட்டு அதாவது செலக்ட் ஆனவங்க மட்டும் தான் போறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு ஷார்ட் லிஸ்ட் யார் ஆயிருக்காங்களோ அவங்க மட்டும் தான் போறாங்க. ஆனா எல்லாருமே வெயிட் பண்றாங்க. முடிஞ்சு அவங்க வந்துட்டு ஜெனரல் ஒர்க்கருக்கு போயிட்டு இது பண்ணிட்டாங்க. திரும்ப வந்துட்டு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு என்ன கூப்பிட்டு வந்துட்டு இன்டர்வியூ எடுக்கிறாங்க.
இன்டர்வியூ டைம்ல என்னென்ன சொல்றாங்களோ எல்லாமே ஜஸ்ட் பேசிக்கான பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறது. ஆன்லைன் இன்டர்வியூ தான். பெருசா வந்துட்டு என்னோட நாலேஜ் டெஸ்ட் பண்றது அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எதுவும் கேட்கல. இந்த மாதிரி பர்சனல் டீடைல்ஸ் கேட்கறது, இந்த மாதிரி தான் வேலை இருக்கும், இதெல்லாம் பாப்பியா வாப்பியான்னு சொல்லி கேட்கறது. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, மேக்ஸிமம் இந்த வாட்ஸ்அப் குரூப் கோஆர்டினேட் பண்றது. சிஸ்டம்ல தான் உனக்கு ஒர்க் இருக்கும். அதாவது இந்த ஃபோன்லேயே சிஸ்டம்ல தான் உனக்கு ஒர்க் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப நான் உனக்கு என்ன சொன்னாலும் டீட்டெயிலா சொன்னாலும் உனக்கு புரியாது. நான் அந்த டீட்டெயிலா சொன்னா உனக்கு புரியாது. நீ இங்க வா, உனக்கு கொண்டு போய் வேணா ட்ரெயின் பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நான் ஏதாவது மாத்தி சொல்ற மாதிரி தான் நீங்க கீழே ஆடியோ வந்துட்டு அட்டாச் பண்றேன். அதை வந்துட்டு நீங்க தயவு செஞ்சு ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவங்க சொல்றதா தான் நான் சொல்றேன். இந்த மாதிரி இருக்கும், இப்படி இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா முடியும் போது என்ன கேட்டாங்கன்னா, உனக்கு ஏஜென்சி ஃபீஸ் எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு இந்த மாதிரி அரௌண்ட் 4 lakhs பக்கம் வரும்னு சொல்லியிருக்காங்க சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். உனக்கு ஏஜென்ட் யாருப்பான்னு கேட்டாங்க. நான் இந்த மாதிரி ரமேஷ் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த ஏஜென்சி ஃபீஸுக்கும் கம்பெனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லப்பா. அது ஏஜென்சி ஃபீ, அதை பே பண்ணி வந்துரு. கம்பெனிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. கம்பெனி வந்துட்டு உன்கிட்ட இருந்து எந்த காசும் வாங்கல. இங்க வந்து நீ கேட்கக்கூடாது. கம்பெனி தான் வாங்கியிருக்கு வச்சிருக்குன்னு சொல்லி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டப்ப ஓகே. எனக்கு வந்துட்டு இங்க எப்படி ஒரு பிம்பம் உருவாயிருச்சுன்னா, இங்க சிங்கப்பூர் போறதுனால இவ்வளவு செலவாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பம் வந்துட்டு இங்க இருக்கு. இங்க போறதுனா இந்த பாஸ்ல போறதுனா இவ்வளவு செலவாகும், இந்த பஸ்ல இவ்வளவு போறதுனா இவ்வளவு செலவாகும், அது இவ்வளவு காசு கட்டணும் அப்படிங்கிற ஒரு பிம்பம் இருக்கனால எங்களுக்கு வந்து அது பெரிய லெவல்ல ஒரு டவுட் வரல. அப்பா அங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க, மாமா இருக்காங்க, அண்ணன் நிறைய பேர் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க சிங்கப்பூர்ல. ரிலேஷனே இந்த மாதிரி இருக்காங்க. அவங்களுக்குமே பெரிய லெவல்ல இந்த மாதிரி ஒரு டவுட் வரல. இவ்வளவு காசு கட்டி வரலாம். ஏன்னா அவங்களாம் ஜென்ரல் ஒர்க் இருக்கு, அந்த மாதிரி வேலைக்கு போறதுக்கே அவ்வளவு காசு கட்டி போறாங்க அப்படிங்கிறப்போ ஆபீஸ் வேலை ஓகே, எதா இருந்தாலும் பொழைச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டியாச்சு. அதுக்கப்புறம் கேட்குறாங்க, மெடிக்கல் வந்துட்டு உனக்கு எதுவும் ப்ராப்ளம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை சார், மெடிக்கல் எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, நீ மெடிக்கல் போட்டு அனுப்புப்பா, நான் வந்துட்டு ஐபி அப்ளை பண்ணி அனுப்பிடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் அன்னைக்கே வந்துட்டு ஒரு 5000 கட்டி மெடிக்கல் அங்கே தேனியிலே அவங்க கன்சல்டன்சிக்கு அனுப்புறேன். 5000 அனுப்புறேன். அவங்க கூப்பிட்டு போயிட்டு தேனியில் வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு மெடிக்கல் போட்டாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்தாச்சு. நாங்கள் வந்துட்டோம். மெடிக்கல் ரிப்போர்ட் வந்துட்டு கொடுத்துட்டு முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 or 3 டேஸ்க்கு அப்புறம் அமௌண்ட் அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏஜென்ட் வந்துட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சது என்னன்னா, ஐபி வந்ததுக்கப்புறம் வீட்டில் என்ன சொன்னாங்கன்னா, ஐபி வரட்டும், ஐபி வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபுல் பேமெண்ட் கட்டிக்கலாம், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் இதை தான் அவர்கிட்ட சொன்னேன். இல்லப்பா, அவங்க கம்பெனிலேருந்து அமௌண்ட் கேட்குறாங்க. இப்போ நான் அந்த கம்பெனிலேருந்து அமௌண்ட் கேட்குறாங்கன்னு சொல்றது என்கிட்ட அவர்கிட்ட டெக்ஸ்ட் பண்ண மெசேஜ் ப்ரூஃப் இருக்கு. அவங்க கேட்டாங்கன்னா சொல்றதுக்காக நான் சொல்றேன். நான் டெக்ஸ்ட் பண்ண வந்துட்டு மெசேஜ் ப்ரூஃப் இருக்கு. அது இல்லாம நான் வந்துட்டு கேட்டேங்க. அது வந்து நான் கொஞ்சம் பின்னாடி சொல்றேன். அது என்ன கேட்டேன், எது கேட்டேன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கு அப்புறம் நானும் 2-3 இடத்துல கேட்டாங்க. என்ன சொன்னாங்க, சரி ஒருவேளை நீ ஐபி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் நீ ஒருவேளை வேணாம்னு சொல்லிட்டீங்கன்னா என்ன பண்றது, அதுக்கு அந்த அஷூரன்ஸ்க்காக கேட்கறாங்க போல. பர்டிகுலர் அமௌண்ட் பே பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பே பண்ணி, அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஐபி வந்துச்சு. அதுக்கப்புறம் 1 by 1 அமௌண்ட் பே பண்ணி கரெக்டா 16ஆம் தேதியோட முடிஞ்சு எல்லா செட்டில்மெண்ட்டுமே. என்னன்னா 2,30,000 சத்யபிரியா அப்படி, அதாவது இந்த கன்சல்டன்சி மேனேஜர் அவங்க அக்கௌண்ட்டுக்கு அனுப்பியிருக்கேன். 2,18,000 ரமேஷ் அப்படிங்கிறவருக்கு அனுப்பியிருக்கேன். எல்லாத்துக்குமே எல்லா டிரான்சாக்ஷனுமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்கு. எல்லாமே யூபிஐ டிரான்சாக்ஷனும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் தான். அந்த ரெண்டுமே எல்லாம் பண்ணது எல்லாமே. அது இல்லாம 5,000 மெடிக்கல் கட்டிருக்கோம். மொத்தம் வந்து 4,53,000 நான் வந்துட்டு இது போறதுக்காக பே பண்ணியிருக்கேன். இது முடிஞ்சு, எல்லாமே முடிஞ்சு. அகைன் வந்துட்டு 23ஆம் தேதி சேம் மேனேஜர் வந்துட்டு இப்போ டைரக்டா வர்றாங்க. வந்துட்டு ஜென்ரல் ஒர்க்கருக்கு அகைன் இன்னொரு ரவுண்ட் ஆஃப் இன்டர்வியூ வேற ஒரு பேட்சுக்கு வந்துட்டு நடத்துறாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு செலக்ட் ஆனாங்களா பசங்க, அவங்களே வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. நானும் போனேன். அன்னைக்கு 23ஆம் தேதி போனேன். இன்னைக்குமே சேம் இதே மாதிரி இன்டர்வியூ சொன்ன மாதிரி இந்த மாதிரி தான் வேலை, ரொம்ப பொறுப்பா இருக்கணும், இந்த மாதிரி தான் வேலை அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு என்ன டீட்டெயிலாக சொன்ன புரியாது, நீ அங்கே உனக்கு ட்ரெயின் பண்ணுறேன், ட்ரெயின் பண்ணதுக்கப்புறம் உனக்கு ஓரளவுக்கு புரியும், அதுக்கப்புறம் வந்தோன்னா தலையில எதையும் ஏற்றி வைக்க மாட்டேன், நீ பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, எல்லாமே முடிஞ்சு. எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. நான் அவங்க சொன்னது எல்லாத்துக்குமே நைட்டில் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. நான் ஓகேன்னு தான் சொன்னேன். பகலில் வேலை அந்த நைட் கோலா பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்க இன்டர்வியூ கேட்கும்போது நான் வந்துட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் ஏன்னா நம்ம 4 பேர் இன்டர்வியூ நம்மளோட வந்தாங்க, நம்மளை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நம்மகிட்ட ஏதோ ஒன்று இருக்கு. ஓகே, நம்ம வந்துட்டு நம்மளால பார்த்துட முடியுங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு, எனக்கு ஒரு இருந்துச்சு. பண்ணிடலாம் அப்படிங்கிற தைரியத்தில் நான் அவங்க சொல்லிருக்கலாம். ஓகே சொல்லிட்டேன். என்னன்னா இந்த வேலையெல்லாம் பார்ப்பேன், இப்படி தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ஒன்றும் நீ அங்கே வந்து சுமத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் என்ன சொல்லலாம். அதுக்கு நான் ஓகே சொல்லலை. இந்த மாதிரி வேலை இது இருக்கும், இது இருக்கும், பார்த்துவியா பண்ணிடுன்னு கேட்டாங்க. நான் பண்ணிடுவேன்னு சொன்னேன். நைட் வேலை இருக்கும், பார்ப்பியா, பார்ப்பேன் சார் அப்படின்னு சொன்னேன். இது இந்த மாதிரி தான். ஏன்னா எல்லாமே நான் வந்து அந்த என்டையர் இன்டர்வியூ காலுமே அதில் இருக்கும். அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க என்ன இதுன்னு. இப்படி இருந்துச்சா, ஓகே, எல்லாமே முடிஞ்சு. இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் பேஸ். இன்டர்வியூ நடந்தது 2ஆம் தேதி. திரும்ப 23ஆம் தேதி 16ஆம் தேதிக்குள்ள பேமெண்ட் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சாச்சு. 4,53,000 முடிஞ்சு. ரொம்ப சிரமப்பட்டு தான் பே பண்ணோம். நகை அடகு வச்சு யார்ட்டையும் கடன் வாங்கல. இந்த மாதிரி நகை அடகு வச்சு பே பண்ணோம். திரும்ப 23ஆம் தேதி ஒரு இன்டர்வியூ அந்த பார்க்கணும்னு சொன்னாங்க. அன்னைக்கு போயிட்டு முடிச்சுட்டு வந்தாச்சு. அன்னைக்கு வந்து எல்லாத்துலேயுமே கையெழுத்து வாங்கினாங்க. என்னன்னா, இது இந்த போட்டோ வந்துட்டு நான் போடுறேன். இது வந்துட்டு என்னன்னா கான்ட்ராக்ட். எங்க வந்துட்டு சிங்கப்பூர் ஏஜென்ட், இங்க இந்தியன் ஏஜென்ட் வந்துட்டு சைன் வாங்குற கான்ட்ராக்ட். இதை நான் போட்டோ போடுறேன். இதுவே வந்துட்டு ஒரு பெரிய இல்லீகலான ஒரு விஷயம். இதுல என்னன்னா அந்த கன்சல்டன்சி பேர் எங்கேயுமே இருக்காது. ஆனா நான் சைன் போட்டது எல்லாமே கன்சல்டன்சி தான். இதுல என்ன இருக்குன்னா, இந்த மாதிரி நான் அப்படியே படிக்கிற பாருங்க.
இந்த வேலை ஒப்பந்த பத்திரம்னு சொல்லிட்டு ஹைரோ இன்ஜினியரிங், நான் வேலைக்கு போன கம்பெனி பேர் வந்துட்டு ஹைரோ இன்ஜினியரிங். அவங்க கம்பெனி பேர், அந்த அட்ரஸ். இதுல வந்துட்டு ஆஹ் இந்த கன்சல்டன்சி மூலமா எனக்கு இங்க வேலை வாங்குறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதுல நான் வந்துட்டு என்னென்ன உறுதிமொழிலாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுல என்னன்னா, எனது சொந்த விருப்பத்தின் பேரிலோ அல்லது எனது தவறான நடவடிக்கை காரணமாகவோ அல்லது சரியான முறையில் வேலை செய்யாத பட்சத்தில் எனது நிறுவனம் என்னை பணி நீக்கம் செய்தால் அதற்கு தாங்களோ இந்திய ஏஜென்டோ பொறுப்பேற்க வேண்டியதில்லை. எனவே கம்பெனியில் கொடுக்கும் அனைத்து வகையான வேலைகளையும் செய்வேன். தவறினால் கம்பெனி எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழுமையாக பொறுப்பேற்றுக் கொள்வேன். மேலும் எனது மெடிக்கல் அன்ஃபிட் ஆகும் பட்சத்தில் அதற்குரிய முழு பொறுப்பையும் நானே ஏற்றுக்கொள்வேன். கம்பெனி ஊழியருக்கு அளிக்கும் நிபந்தனை அதனில் கம்பெனியிலிருந்து 2 வருட காலங்கள் வேலை செய்வதற்கு அனுமதி அளிக்கப்படும். ஆகவே கட்டாயம் 2 வருட காலங்கள் பணிபுரிய வேண்டும் என்றும், அதற்கிடையில் தங்களது சொந்த விருப்பத்தின் பேரில் பணி விலகல் செய்தால் தங்களுக்கான விமான பயண செலவுகள் முழுவதையும் தாங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும், நிபந்தனைகளை தவறும் பட்சத்தில் கம்பெனியோ ஏஜென்சியோ எந்த பொறுப்பும் ஏற்காது என்றும் தெளிவாக கூறிக்கொள்கிறோம். அதுக்கப்புறம் பின்னாடி என்ன இருக்கும்னா, அந்த மாதிரி சேலரி டீடைல்ஸ் இதெல்லாம் இருக்கும். அங்க வந்துட்டு என்கிட்ட தம்ப் பிரிண்ட் வாங்கிட்டாங்க, என்னோட சைன் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சாட்சிக்கு வந்துட்டு 2 பேரை வந்துட்டு கையெழுத்து போட சொல்லிட்டு, அந்த இதை யார் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டேட்டா அனைத்துமே இதுல வந்துட்டு இருக்கும். இந்த பத்திரத்துல 100 ரூபா பத்திரம் வந்துட்டு ஒன்று இருக்கு. இது என்கிட்ட ஜெராக்ஸ் இருக்கு, அவங்க கன்சல்டன்சில வந்துட்டு ஓனருக்கு ஒரிஜினல் இருக்கு. இந்த மாதிரி வந்துட்டு கையெழுத்து வாங்கிட்டாங்க. இதான் நடந்துச்சு அன்னைக்கு 23ஆம் தேதி நடந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்த பேசு என்னன்னா, சிங்கப்பூர் போற பேசு. அது வந்துட்டு நான் அடுத்த இதுல சொல்றேன்.